நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. நீதிமொழிகள் 8 17 முதல் 21 ஆகிய வசனங்களிலே, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் என் பலன் நல்லது, சுத்த வெள்ளியை பார்க்கிலும் என் வருமானம் நல்லது. என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படிக்கும் அவருடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும் அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு உள்ள ஒரு 3 விதமான கிஃப்ட் இந்த செய்தி மூலியமாக கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். ஐஸ்வர்யம், கனம், களஞ்சியங்கள் நிரம்பும். இதெல்லாம் எப்போ? கர்த்தரை சிநேகிக்கும் போது. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். நான் இயேசு கிறிஸ்து மேல் அன்பாக இருந்தால் அவர் நம்மை சிநேகிக்கிறார். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். ஒரு 2 பேர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிம்பாங்க. இவங்க 2 பேருமே ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிம்பாங்க, ரொம்ப நல்ல நண்பர்கள். இவங்க 2 பேருமே எதனாலும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படிம்பாங்க. என் வாழ்க்கையில எது நடந்தாலும் என்ன இருந்தாலும் எல்லாவற்றையும் நான் இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஷேர் பண்ணணும். எப்படி இன்னைக்கு மனுஷன்ட்ட போய் சொல்லிட்டு தலை குனிஞ்சிட்டு நிற்கிறோமோ, சில வேளையில மனுஷன்ட்டு சொல்றதை விட தேவனுடைய சமூகத்தில் போய், என்கிட்ட இப்படி ஒரு மிஸ்டேக் இருப்பா, நான் இப்படி பண்ணிவிட்டேன், இப்படி செஞ்சுக்க கூடாது, இப்படி தப்பு பண்ணிட்டேன், நீங்கள் எனக்கு ஆலோசனை கொடுத்தீங்க, எனக்கு நிறைய ஐடியா கொடுத்தீங்க, ஆனால் நான் தப்பாக செஞ்சிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி எதுனாலும் அவருடைய சமூகத்துக்கு வந்து அவர்கிட்ட சொல்லணுமா? என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். ஒரு ஃப்ரெண்டுகிட்ட எப்படிலாம் பேசுவாங்களோ, அவரை நம்ம கூடயே தான் இருப்பார். அப்போ அவர்கிட்ட நம்ம பேசும்போது நம்ம என்னெல்லாம் பேசுகிறோம் கவனித்து கேட்பார். அது மாத்திரமல்ல, நம்ம எப்படி வாழணும் அதையும் நமக்கு கற்றுத் தருவார். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஐஸ்வர்யம், கனம், நிலையான பொருள் நம்ம வீட்டில் இருக்கணும். அது மாத்திரமில்லை, நம்முடைய களஞ்சியங்கள் பாத்திரம் நிரம்பி வெளியணும் அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா அதிகாலை. இந்த அதிகாலை தேவனுடைய சமூகத்தில் ஒரு மனுஷன் இருக்கும்போது பரலோகம் பார்க்கும். சில வேளை நம்ம யோசிப்போம், பிரதர் காலையில் தான் பிரதர் நல்லா தூக்கம் வருது பிரதர் அப்படிம்பாங்க. நைட்டு பார்த்தா 2 மணி வரையே 12 மணி வரையே நல்லா கதை பேசிட்டு, நல்ல செல்ஃபோன் பார்த்துட்டு, நல்ல படம் பார்த்துட்டு, நாடகம் பார்த்துட்டு, செல்ஃபோனில் பல மணி நேரம் மூழ்கி கிடந்துட்டு அப்புறம் காலையில் தூக்கம் தான் வரும். நான் நார்மலாக சொல்கிறேன். அதனால் காலை வேளையில் தேடணும் அப்படின்னா நைட்டு முடிவெடுப்பாங்க. நான் நாளைக்கு காலையில் இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், நான் இத்தனை மணிக்கு படுக்கணும் நைட்டு, அப்போ தான் காலையில் எந்திரிக்க முடியும், இல்லைனா காலையில் எந்திரிச்சு ஜெபிக்க முடியாது, காலையில் தேவனை தேட முடியாது, காலையில் கையில் போய் எடுத்து வாசிக்க முடியாதுன்னு சொல்லி நைட்டே முடிவு பண்ணிடுவாங்க. ஆசீர்வாதத்தை நான் காலையில் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நான் நைட்டு முதல்ல முடிவு பண்ணியிருக்கணும். நைட்டு நான் எத்தனை மணிக்கு தூங்குறேன், காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்க போகிறேன். ஒரு நல்ல தூங்குனா தான் காலையில் எந்திரிக்க முடியும். அரைகுறை தூக்கத்தில் எந்திரிச்சாச்சு அப்படின்னா அப்புறம் காலையில் ஜெபம் பண்ணும்போதே மறுபடியும் தூங்கி தூங்கி விழுவாங்க, தூக்கம் வருது அப்படிம்பாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு போய் படுத்துக்குவாங்க, கையில் பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க, கேட்டால் மறுபடியும் தூக்கம் வந்துட்டு அப்படிம்பாங்க. ஆனால் நைட்டு சீக்கிரமாக படுத்து தூங்கி காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கிற ஒரு குடும்பத்துக்கு என்ன ஆசீர்வாதம்? நம்ம அப்படி யோசித்து பார்ப்போமே. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அதில் 17ஆம் வசனத்தில் என்னை 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 3 தடவை வருது. 19ஆம் வசனத்தில் என் வருமானம் நல்லது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. 20ஆம் வசனத்தில் என்னை மறுபடியும். இதை 4 தடவை என்னை என்னை என்னை. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அப்ப காலையில தேடினால்
அவரை பார்க்க முடியும். ஏன்னா காலையில் நம்ம உலகத்துக்குள்ளே போயிருக்க மாட்டோம். காலையில் ஒரு 3 மணிலேருந்து ஒரு 6 மணிக்குள்ள எதை பற்றி யோசிக்க மாட்டோம். நல்ல அமைதியான நேரமாக இருக்கும். தேவனோடு பேசக்கூடிய நேரமாக இருக்கும். தேவனோடு உறவாடக்கூடிய நேரமாக இருக்கும். அப்போ அதிகால வேளையிலே தேவனோடு ஒரு மனுஷன் தொடர்பு கொள்ளும்போது அவங்க வாழ்க்கை முதல்ல ஐஸ்வர்யமா, 2வது கனமா, 3வது களஞ்சியங்கள் நிரம்புமா. இந்த 3 கிஃப்ட்டுமே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உண்டு. ஏன்னா ஒரு மனுஷன்ட்ட பேசல, அதிகால வேளையிலே கர்த்தர்கிட்ட பேசுறான். அதிகால வேளையிலே தேவனுடைய சமூகத்தில் ஒரு மனுஷன் இருக்கும்போது அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக தான் இருக்கும். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், பிரதர் காலையிலே நிறைய வேலை இருக்க அப்படின்னு கூட யோசிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 குடும்பம் இருக்கு. அந்த 2 குடும்பத்தையும் சொல்கிறேன். நிறைய வருஷமாக நான் பார்த்துட்டு இருக்கேன். தூங்கி எந்திரிச்சோடனே அப்படியே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு அந்த நாளை தேவனோட சமூகத்தில் அர்ப்பணிச்சுட்டு வெளியில் புறப்பட்டு போயிடுவாங்க. அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களோட குடும்பம் பார்த்தா ஆசீர்வாதமாக இருக்குது. குடும்பத்துக்குள்ளே நகையா, பணமா, பொருளா எல்லாமே சகல செழிப்பு இருக்குது. குடும்பத்துக்குள்ளே சந்தோஷமும் இருக்குது, ஐக்கியமும் இருக்குது. குடும்பம் பார்த்தா பிள்ளைகள் எல்லாமே வீட்டுக்குள்ளே இருக்குது. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது தூங்கி எந்திரிச்சோடனே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுற ஒரு பழக்கம். இன்னொரு வீட்டில் தூங்கி எந்திரிச்ச உடனே முதல்ல பல்லு தேய்ச்சிட்டு கையில் பைபிள் எடுத்து வாசிப்பாங்க. உடனே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிடுவாங்க. அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா சகல செழிப்பு இருக்குது. எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஒரு மனுஷன் தூங்கி எந்திரிச்ச உடனே முதல்ல தேவனை தேடியாச்சு அப்படின்னாலே இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் ஒரு மனுஷன் தேடும்போது அவனோட வாழ்க்கை கண்டிப்பாக ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறீங்களோ, இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? என்னுடைய வாழ்க்கையிலே நான் எதை செய்தாலும் கர்த்தருக்கு பிரியமா அப்படின்னு சொல்லி நம்ம முதல்ல யோசித்து பார்க்கணும். அப்படி யோசித்து பார்க்கும்போது தான் ஒருவேளை கர்த்தரை விட்டு தள்ளி போகிற காரியமாக இருந்தால் அதை நிப்பாட்ட முடியும். அதிகால வேளையிலே நான் கர்த்தரை தேட ஆரம்பிச்சிட்டேன், நான் டெய்லி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நான் டெய்லி தேவனோடு பேச ஆரம்பிச்சிட்டேன், நான் கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன், என் வாழ்க்கையில் நான் முதலாவது தேவனோட ராஜ்யத்தையும் அவரோட நீதியை நான் தேட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா ஐஸ்வர்யம், கனம், நிலையான பொருள், நீதியும் என்னிடத்தில் உண்டு அப்படிங்கிறது. அப்போ என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் அப்படின்னா ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ள முடியும், கனத்தை பெற்றுக்கொள்ள முடியும், நிலையான பொருளை பெற்றுக்கொள்ள முடியும், நீதியையும் நம்ம கர்த்தர்கிட்ட கேட்டு அப்போ நான் நீதியில் நடக்கணும், நான் நீதி செய்யணும், உங்கள் பிள்ளையா நான் வாழணும், எனக்கு கிருபை தாங்க அப்படின்னு தருவார். என்னை சிநேகிக்கிறவர்களை மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படிக்கும் அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் இயேசு கிறிஸ்துவை சிநேகிக்கும் போது உண்மையான பொருள்களை சுதந்திரிக்கும்படிக்கும், நான் இயேசு கிறிஸ்துவை சிநேகிக்கும் போது என் வாழ்க்கையிலே என்னெல்லாம் இருக்கு அது எல்லாவற்றையும் நிரப்பி ஆசீர்வதிப்பார். அவருடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும் அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் என் பலன் நல்லது, சுத்த வெள்ளியை பார்க்கிலும் என் வருமானம் நல்லது. நம்ம கர்த்தருடைய சமூகத்திலே அதிகால வேளையிலே காத்திருந்து வேதத்தை வாசித்து துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் ஜெபிக்கும் போது என்னெல்லாம் கிஃப்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஐஸ்வர்யம், கனம், நிலையான பொருள், நீதியும் என்னிடத்தில் உண்டு அப்படின்ட்டாரு.
பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் என் பலன் நல்லது. அப்ப கர்த்தர் அந்தந்த நாளுக்கு ஒரு பலன் தருவார். அந்த பலனை பெற்றுக்கொண்டு நம்ம ஓடணும் அப்படின்னா அதிகால வேளையில் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்தா மட்டும்தான் அந்த கிஃப்ட். யாரெல்லாம் கர்த்தரை தேடுறாங்களோ அவங்களுக்கு ஒரு புது பலன் உண்டு. அந்த பலன் எப்போ கிடைக்கும் அப்படின்னா அதிகால வேளையில் தேவனை தேடும்போது கிடைக்கும். அதிகால வேளையில் நான் தேவனை தேடும்போது என் வீட்டுக்குள்ள ஐஸ்வர்யமும் வந்துடும், என் வீட்டுக்குள்ள கனமும் வந்துடும், என் வீட்டில் என்னென்ன பொருள் வேணுமோ அதுவும் தந்துருவாரு. அதே நேரத்தில் பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் அதை விட தாண்டினது என்னதுப்பா அப்படின்னா என் பலன் நல்லது. அப்போ கர்த்தருடைய பலனை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, சத்துவத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா காத்திருக்கணும். சுத்த வெள்ளியை பார்க்கிலும் என் வருமானம் நல்லது. ஏன் சுத்த வெள்ளி அப்படிங்கிறாரு? வெள்ளியை உருக்கி அதுக்கப்புறம் தான் வியாபாரத்துக்கு கொண்டு வருவாங்க. அதை பார்க்கிலும் என் வருமானம். கர்த்தர் நம்மளுடைய கையின் கீழில் ஆசிரியக்கும் போது அதில் ₹1 கூட வீண் செலவு வராது. ஹாஸ்பிட்டல் செலவோ தேவையில்லாம மருத்துவமனை செலவோ எதுவுமே வராது, எல்லாம் நிப்பாட்டிடுவார். அப்போ நம்ம எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னா அதிகால வேளையிலே வசனத்துக்கு கீழ்ப்படிவது ரொம்ப முக்கியம். சில வேளையில் கர்த்தருடைய பிள்ளைகளை எப்படி யோசிப்பாங்க அப்படின்னா, பிரதர் நான் நல்ல கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும் பிரதர், நல்லா வாசிக்கிற சரிதான். கையில் பைபிள் எடுத்து வாசிக்கிற மட்டும் பத்தாது, கீழ்ப்படுகிறது முக்கியம். கீழ்ப்படுகிறவங்களுக்கு தான் நித்திய ஜீவன், கீழ்ப்படுகிறவங்களுக்கு தான் பரிபூர்ணமான நன்மைகள் ஆசீர்வாதங்கள் பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ள முடியும். என்னை சிநேகிக்கிறவர்களை நானும் சிநேகிக்கிறேன் அப்படின்ட்டு. என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படிக்கும் அவருடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும் அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன் அப்படின்னு முடிச்சிட்டார். நல்ல வழியில கொண்டு போய் உண்மையான பொருளை சுதந்திரிக்கும்படிக்கும் நம்மளை நேர் வழியில் நடத்திட்டு இருப்பார். ஒரு மனுஷன் நேர் வழியில் நடந்தாதான் நம்ம வீட்டில் எந்த ஒரு பொருள் இருந்தாலும் அது ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா. இருக்க இடத்துல அப்படியே கண்கள் மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. புதிய நாளை காண செய்த கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய சமூகத்திலே அதிகால வேளையிலே யாரெல்லாம் இணைந்திருக்கிறாங்களோ பிள்ளைகளுடைய களஞ்சியங்களை கர்த்தர் நிரப்ப போற கிருபைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் என்னிடத்தில் உண்டுன்னு சொன்னீங்கப்பா. நீதியும் என்னிடத்தில் உண்டுன்னு சொன்னீங்கப்பா. பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் என் பலன் நல்லது என்று சொன்னீங்க. நாங்கள் எல்லாரும் குடும்பமாக ஒருமனப்பட்டு உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் யாரெல்லாம் இணைந்திருக்கிறாங்களோ உங்கள் பிள்ளைகளை திருப்தியாக நிரப்புங்க, ஐஸ்வர்யத்தினால் நிரப்புங்க, கனம் உங்கள் பிள்ளைகளுக்கு தாங்கப்பா. யாரெல்லாம் எந்த சூழ்நிலையிலே இணைந்திருக்காங்களோ அவங்களுடைய வாழ்க்கையிலே கனத்தை பெற்றுக்கொள்ளணும், கர்த்தருடைய பலனை பெற்றுக்கொள்ளணும், களஞ்சியங்கள் நிரப்பப்படணும். பிள்ளைகளை நிரப்பி ஆசீர்வதிங்க. அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதிங்க, கையின் கீழ் ஆசீர்வதிங்க, சிரசு மேலே ஆசீர்வாதத்தை வைங்க. பரிபூர்ணமாக பாத்திரம் நிரம்பி வழியணும். எல்லா நாட்டுல ஜனங்களையும் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய ரத்த கோட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பார்த்துங்க. இந்த நாளிலும் பரிபூர்ணமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளும். கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க. உங்க பிள்ளைகளோட நீங்க புறப்பட்டு போங்க. யாரெல்லாம் எந்தெந்த காரியத்துக்கு ஜெபிக்கிறோம் பிள்ளைகளுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றித்தாங்க. தேவன் அருளி அப்ப மினிஸ்டர் மூலியமாக இணைந்துகிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படட்டும்பா. கர்த்தருடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. அப்புரோஜனமான ஊழியக்காரப்பா தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜா ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே உண்டாதாக. கிறிஸ்துவ பிரியமானவர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவார். God bless you.